யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். குரு பேட்டர்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு கிளாஸில் என்ன சொல்லி பார்க்கலாங்க, ஜெமினி ஸ்ப்ரெட் அண்ட் கட் பிளானில் மார்க்கர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. ஓப்பன் ஆகிய மார்க்கருங்க, அது எப்படி போடுறது இந்த கிளாஸில் பார்க்கலாங்க. எப்படி இது பண்ண சொல்லி பார்த்துட்டு நீங்கள் பார்த்து பயன்படுங்க. அப்புறம் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அப்புறம் ஜெமினி ஸ்கட் பிளான் இதுங்கிறது ஐக்கானுங்கிறது இதை கிளிக் பண்ணுறோங்க. ஜெமினி ஆட்டோ மார்க்கர் ஸ்ப்ரெட் அண்ட் ஓப்பன் ஸ்ப்ரெட் அண்ட் கட் பிளானர் இந்த ஐக்கன் கிளிக் பண்ணுறோங்க. ரெட் கலர் ஐட்டம் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோங்க. கிளிக் பண்ண பாருங்க, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுங்க. ஜெமினி கட் பிளானர் எக்ஸ்ட்ரோட்டிங்க இதுக்கு கிளிக் பண்ணோன்னு பாருங்க, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன் போட்டுருப்போம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு டிராஃப்டட் பேட்டர்ன் உள்ளே கொண்டு வருங்க. இப்போ லோடு ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறோங்க. கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஜெம்எக்ஸ் மாடல் கொடுக்குறோங்க. கிளிக் பண்ணுறோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த பேட்டர்ன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. என்ன பேரில் போட்டுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணி பண்ணுறோம். குரு அப்படிங்கிற பேரில் இருக்குதுங்க. இப்போ போட்டுற குருங்கிற பேரில் கிளிக் பண்ணுறோங்க. டேட்டு ஸ்டைல் நம்பர்லாம் கொடுத்து கேர்ள்ஸ் வி டிஷர்ட்னு கொடுத்துருங்க, பிடின்னு கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்றாங்க. அக்செப்ட் கொடுத்தோன்னா ஓகே கொடுத்துட்றாங்க. இப்போ பீஸ் நேம் இப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே போட்டுறது பேட்டர்ங்க. இதெல்லாம் வந்து இந்த பக்கம் செட் கொண்டு வருவாங்க. நம்ம என்னென்ன பேட்டர்ன் மார்க்கருக்கு என்னென்ன பேட்டர்ன் வேணுமோ அதில் இந்த பக்கம் பீஸ் நேம் கொண்டு வருவாங்க. பாடி பேட்டர்னு, பாடி ஃப்ரண்ட் பேட்டர்ன், பாடி பேக் பேட்டர்னு, ஸ்லீவ் பேட்டர்னு, அப்புறம் வந்து ஸ்லீவுடைய பார்ட்டுங்க எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. ரிப்பேட்டர் மட்டும் வேண்டியது இல்லைங்க, மார்க்கர் போட வேண்டியது மட்டும் கொண்டு வருவாங்க. கீழே வந்து அதெல்லாம் இந்த பக்கம் சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் பீஸ் நேம் சைடில் இந்த பக்கம் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. இங்கே வந்து யூசர் வந்து எல்லா சைஸும் டிக் பண்ணிடலாங்க. மார்க்கருக்கு எல்லா சைஸும் வேணும் இல்லைங்களா, எல்லா சைஸுக்கும் டிக் கொடுத்துட்றாங்க. யூசர் சைஸில் எல்லா சைஸுக்கும் டிக் கொடுத்துட்றாங்க. டிக் கொடுத்துட்டு ஆல் சைஸ் டிக் ஆனதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் கொடுக்குறாங்க. இதையும் கிளிக் பண்ணாமல் ஆல் சைஸ் வந்துடுங்க. இந்த க்ரீன் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணோம்னா ஆல் சைஸ் அப்படியே வந்துடுங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இம்போர்ட் கொடுக்குறாங்க. இம்போர்ட் கிளிக் பண்ணால் அப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதை வந்து ஃபேப்ரிக் அப்படிங்கிற இடத்துல நம்ம ரேஷியோ கொடுக்குறாங்க. ரேஷியோ வந்து ஃபேப்ரிக்ஸில் நியூ ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற ரேஷியோ கொடுக்கணும். 1 2 3 3 2 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். பயிர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம அப்படியே இங்கே கொடுக்குறோங்க. ரேஷியோ கொடுக்குறோங்க. ரேஷியோ கொடுத்துருக்கப்புறங்க சைடில் இந்த இடத்துல இருந்துங்க ஸ்ப்ரெட் அண்ட் கட் செட்டிங் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணுங்க. நம்ம ஆர்டர் நேம், இப்போ ஜிஎஸ்எம், பீஸ் வெயிட்டு எல்லாமே ஜிஎஸ்எம் கொடுக்குறோங்க. பீஸ் வெயிட்காக ஜிஎஸ்எம் இதில் நம்ம கிளிக் பண்ணுறோங்க. இப்போ இதெல்லாம் பிளாங்காக இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் 0 இருக்குங்க. வெளியே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபில்அப் ஆகுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ப்ரெட் அண்ட் கட் பண்ணலாம். ரெக்கமெண்டட் லேயர்ஸ்னு இருக்குங்க. இந்த பேஜில் வந்து 1000 கொடுக்குறோங்க. ரெக்கமெண்டட் ஸ்ப்ரெட் லென்த்ன்றது கட்டிங் டேபிள் லென்த்தையும் கொடுக்குறோங்க. ரெக்கமெண்டட் ஸ்ப்ரெட்டிங் லென்த் அப்படின்னு கட்டிங் டேபிள் லென்த் கொடுக்குறோம். ஃபேப்ரிக் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல கொடுக்குறோங்க. அப்புறம் இந்த இடத்துல கொடுக்குறோம் ஃபேப்ரிக் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படிங்கிற 160 ஜிஎஸ்எம் கொடுக்குறோங்க. ஜிஎஸ்எம் ரெக்குயர்மெண்ட் ஜிஎஸ்எம் கொடுக்குறோங்க. ஃபேப்ரிக் வித் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன டயமீட்டர் ஓட்டுறோமோ அந்த டயமீட்டர் வித் அங்கே கொடுக்குறோங்க. இந்த இடத்துல பாருங்க ஸ்ப்ரெட் அண்ட் கட்டில் 6 மீட்டர் கொடுக்குறோங்க. அப்புறம் வந்துங்க ரெக்கமெண்டட் லேயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டாப்புங்க இது கொடுக்குறோங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிக் வெயிட்டுங்கிறது கீழே வருங்க. அது பாருங்க ஃபேப்ரிக் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படிங்கிற இடத்துல இருந்து 160 ஜிஎஸ்எம் கொடுக்குறாங்க. இது 3 கொடுத்தோம்னா போதுங்க. அதாவது இந்த இடத்துல ஒன்று ரெக்கமெண்டட் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் 1 1000 ஸ்ப்ரெட்டிங் லென்த் 6 மீட்டர். இங்கே எஸ்டிமேட் அது கொடுக்க வேண்டியது இல்லைங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் ஃபில் பண்ணால் போதுங்க. ஃபேப்ரிக் ஸ்பெசிஃபிக் வெயிட் 160 ஜிஎஸ்எம். அப்புறம் ஃபேப்ரிக் வித் அப்படிங்கிற இடத்துல அப்புறம் ஃபேப்ரிக் வித் அப்படிங்கிற இடத்துல 60 இன்ச்சஸ் கொடுக்குறோங்க. இட்டிங் என்ன டை ஓட்டுறோமோ அதை டை கொடுக்குறோங்க. பாருங்க ஸ்ப்ரெட் அண்ட் கட் பண்ண இல்லைங்க. ரெக்கமெண்ட் லேயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க பாருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோம்னாக்கா இட்டிங் டை 60 டை கொடுத்துட்றோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பீஸ் கேப் அப்படின்னு இருக்குங்களா, இது பீஸ் கேப்பில் வந்து செலக்ட் பண்ணி பீஸ் கேப் ஒரு 15 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. 0.15 சென்டிமீட்டர் வந்து நம்ம டைப் பண்ணுறோங்க. பீஸோட கேப் இருக்குங்க. அது
ஸ்க்ரோல் பண்ணுறோம், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம். பீஸ் கேப் செலக்ட் பண்ணிக்கிறோங்க. இதை வந்துட்டு வந்து 0.15 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. டைம் போட்டு பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணி பீஸ் கேப்பில் 0.15 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. இந்த இடத்துலைங்க கொடுத்துட்டுங்க. எஸ்டிமேட் கிளிக் பண்ணுறோங்க. இப்போ இங்கே பாருங்க 0.6 இருக்குது. பார்த்து வச்சு ஃபஸ்ட் பாருங்க 6 இருக்குங்க. எஸ்டிமேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் 14 மாறிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக 14 மாறிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து 14 சென்டிமீட்டர் 14 லேயர்னு மாறிடுச்சு. ப்ரொடக்ஷன் நம்பர் அப்புறம் லேட்டர் மாறிடுச்சுங்க. எஸ்டிமேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இங்கே வந்து பிளான் ஒரு பட்டன் இருக்குங்க. இதை கிளிக் பண்ணுறோங்க. இதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருங்க. இப்போ பிளான் கிளிக் பண்ணுறோங்க. பிளான் கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளிக் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டாப் சைடில் கம்ப்ளீட் மார்க்கர் அண்ட் லேயர்ஸ் கிளிக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணுறாங்க. இது கிளிக் பண்ணால் மேலே லேயர் கொண்டாடி மாதிரி வந்துடுங்க. பாருங்கள் இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது பிளான் சேஞ்ச் கிளிக் பண்ணோன்னா இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. டாப் சைடில் வந்து பாருங்கள் கம்ப்ளீட் மேக்ஸ் அண்ட் லேயர்ஸ் கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணால் பாருங்கள் மேலே பாருங்கள் குவான்டிட்டி மாதிரி வந்துச்சுங்க. லேயர் குவான்டிட்டி லேயர் மாதிரி வந்துச்சு. இதை செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணுறோங்க. பாருங்கள் இது கிளிக் பண்ணுறோங்க. இந்த லேயர் கிளிக் பண்ணால் கீழே ஒரு லேயர் மாதிரி வந்துச்சு பாருங்கள். அப்புறம் வந்து ஆப்டிமைஸ் மார்க்கர் கிளிக் பண்ணுறோங்க. ஆப்டிமைஸ் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கர் பேஜ் ஓப்பன் ஆகி உள்ள போயிடுச்சுங்க. ஜெமினி நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் மார்க்கர் பேஜில் போயிடுச்சுங்க. இப்போ இது வந்து பீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்குன்னா பீஸ் ரொட்டேஷன் செட் பண்ணுறதுக்காக இதுக்கு இந்த பார்ட்டில் போடுறாங்க. இது பண்ணுறப்ப ரொட்டேஷன் வந்து 180 டிகிரி கொடுக்குறோங்க. இந்த பார்ட் செலக்ட் பண்ணி ரொட்டேஷன் வந்து 180 டிகிரி கொடுக்குறோங்க. கண்ட்ரோல் ஒன்றும் ஃபஸ்ட் பார்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாமே செலக்ட் ஆயிருங்க. இது போகிற நான் இருக்கு பாருங்க. இது போகிற வந்து 180 டிகிரி நம்ம கொடுக்கணுங்க. 180 டிகிரி கொடுத்துருங்க. பீஸ் கேப் ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வச்சுருச்சுங்க. பீஸ் கேப் 0.15 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. செட் பண்ணுறதுங்க. இது ரொட்டேஷனும் பீஸ் கேப் இதில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ரொட்டேஷன் வந்து எல்லாமே 180 டிகிரி வரணுங்களா? ஏன்னா எல்லா காலத்துக்கும் 180 டிகிரி வரணுங்க. ப்ளஸ் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கர் பேஜுக்குள்ள போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டிங் கிளிக் பண்ணுறோங்க. இது கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் செட்டிங் கிளிக் பண்ணுறோங்க. செட்டிங் கிளிக் பண்ணிட்டுங்க. டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோங்க. இது வந்து சைடு வந்து இதை செட் பண்ணுறாங்க. பேசேஜ் செட் பண்ணுறாங்க. இதில் அர்ஜான்ட் லைனில் வந்து மேலே டாப் அண்ட் பாட்டம் ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு 2 சென்டிமீட்டர் வேணுங்க. அர்ஜான்ட் லைனில் வந்து ஒரு திக்னஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு 5 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க பாருங்க. டிஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். அர்ஜான்ட் லைனில் ஒரு 5 சென்டிமீட்டர், அதே மாதிரி வெர்டிகல் லைனில் ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. பாருங்கள் அர்ஜான்ட் லைனில் ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. இந்த இடத்துலங்க அர்ஜான்ட் லைனில் ஒரு 5 சென்டிமீட்டர் திக்னஸ். அர்ஜான்ட் லைனில் அர்ஜான்ட் திக்னஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. வெர்டிகல் லைன் செலக்ட் பண்ணிங்க. வெர்டிகல் திக்னஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. 5 சென்டிமீட்டர் கொடுத்தோன்னே ஓகே கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுக்குறோங்க. மார்க் அக்செப்ட் கொடுத்தோன்னே மார்க்கர் பேஜுக்குள்ள போயிருங்க. பாருங்க அக்செப்ட் கொடுக்குறோங்க. அக்செப்ட் கொடுத்தோன்னே மார்க்கர் பேஜுக்குள்ள போயிருங்க. இந்த இடத்துல பாருங்க ப்ளூ கலர் பார்டர் வச்சு இதான் வேஸ்டேஜுங்க. இது வந்து டாப் 2 பக்கம் ஈக்குவலாக வந்துருங்க. இது வந்து வேஸ்டேஜுங்க. அதாவது இப்போ 60 டே நெட்டிங் ஓட்டிருக்குன்னா 58 டேக்கு தான் ப்ரோக்ராம் வந்துருக்குதுங்க. 60 டே நெட்டிங் டே 60, ப்ரோக்ராம் வந்து 58 டயமீட்டருங்க. பாருங்க நெட்டிங் டே வந்து 60ங்க. கீழே ஓடிட்டு இருப்பாருங்க. பார்டர் பாருங்க நெட்டிங் டே வந்து வித் இந்த 60 இன்ச் ப்ரோக்ராமுங்க. ஆனால் வந்து ப்ரோக்ராம் பீஸ் வந்து 58 தான் காமிக்கணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்டிங் கொடுக்குறோங்க. பாருங்க இந்த ப்ளூ கலராக வந்துருச்சுங்க. அது வந்து மார்க்கோட கேப்புங்க. அது மார்க் சைடு கேப்ங்க. அது இது ப்ளூ கலர் டிஃபெக்ட்ஸில் போய் இது வச்சிடுறோங்க. கேப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கரை வந்து ரன் பண்ணுறோங்க. ஆர்டர் நெக்ஸ்ட் கொடுக்குறோங்க.
இப்போ இந்த பட்டன் செலக்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் கேப் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சுங்க. மேலே போய்ங்க கம்ப்ளீட் ஆர்டர் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோங்க. இது கிளிக் பண்ணால் டைம் லிமிட் கேட்குதுங்க, 2 minutes கேட்குதுங்க. நம்ம அப்படியே ஓகே கொடுத்துடலாங்க. அப்புறம் ரன்னிங் பண்ணுறது பாருங்கள், டயர் சேஞ்ச் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க, நீங்கள் மாற்றி தரீங்க. டாப்பு நெக்ஸ்ட் கிளிக் கொடுக்குறோங்க. பாருங்கள் மார்க்கெட் ஓடிட்டு இருக்குங்க. பாருங்கள் 77% வந்து நமக்கு வந்து இப்போ கேக்கு காமிக்குதுங்க. பர்சன்டேஜ் பண்ணுறதுக்கு பாருங்கள் டயர் வித்து வந்து கீழே 6 inch காமிக்குதுங்க. இப்போ டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரவுண்ட் கலர் மாதிரி பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுறோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து டயர் சேஞ்ச் பண்ணுறோங்க. ப்ரோக்ராம் வந்து டயர் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து டயர் சேஞ்ச் பண்ணுறோங்க. இப்போ 77.18 கேட்குதுங்க, 18% காமிக்குதுங்க. இப்போ நம்ம இடையில வந்து டயர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ப்ரெஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோங்க. இந்த ப்ளூ கலர் பட்டன் கிளிக் பண்ணிட்டுங்க மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போய் டயர் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் மார்க் ரன் பண்ணுறோங்க. பாருங்க டயர் இப்போ சேஞ்ச் பண்ணி காமிக்கிற பாருங்க. மார்க்கர் ரன்னிங் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இந்த ப்ளூ கலர் பட்டன் அப்படின்னாக்க மார்க்கர் ரன்னிங் ஸ்டாப் ஆயிருங்க. அமுத்திட்டு நம்ம டயர் சேஞ்ச் பண்ண செட்டிங்ஸ்குள்ளே போகிறோங்க. இல்லை செட்டிங்ஸ் பாருங்கள், செட்டிங்ஸ் இது செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி டயர் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபேப்ரிக் டைப்பில் போய் நம்ம வந்து இப்போ டயர் சேஞ்ச் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு வந்து 60 கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து ஒரு 58 இந்த மாதிரி சம்திங் ஏதாவது கொடுங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. அப்புறம் மறுபடியும் போய்ங்க மார்க்கர் கிளிக் பண்ணுறோம். கம்ப்ளீட் டெஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டுங்க ஓகே கொடுக்குறோங்க. இப்போ டயர் சேஞ்ச் ஆகி ஓடுது. ஃபஸ்ட் வந்து 68 இருந்ததுங்க, ஃபஸ்ட் வந்து 60 இருந்ததுங்க, இப்போ 58 சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. மறுபடியும் மார்க்கர் கம்ப்ளீட்லி இது கொடுத்து மறுபடியும் கம்ப்ளீட் மறுபடியும் பண்ணுறாங்க. இப்போ ரேடியோ மார்க்கர் அந்த இந்த சிம்பிள் கிளிக் பண்ணிட்டுங்க. ரேடியோ மார்க்கர் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கர் என்ன ஆகுதுங்க. மார்க் ஓடிச்சுங்க. மார்க் ஓடிச்சுன்னு எக்ஸ்போர்ட் ஃபைல் கொடுத்தா செட்டிங்ஸ் போய்ங்க ஃபேப்ரிக் மறுபடியும் மாற்றி கொடுக்கலாங்க. மார்க்கர் சேவ் பண்ணுறாங்க. டயர் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் கொடுக்குறாங்க. மார்க்கர் ரன்னிங் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சேவ் கொடுக்குறோங்க. டாப்பில் 4th 2ல் போய்ங்க இந்த மார்க்கருடைய ரிப்போர்ட் அப்படியே சேவ் பண்ணுறோங்க. ஓகே சேவ் கொடுத்ததுக்கப்புறங்க ரிப்போர்ட்டில் போய்ங்க டாப்பில் வந்து கிளிக் பண்ணிட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷங்க. மார்க்கருடைய சேவ் கொடுக்குறாங்க. சேவ் கரண்ட் ஆர்டர் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்றாங்க. ஃபைலில் போய்ங்க ரிப்போர்ட்டுங்க செலக்ட் பண்ணிட்டுங்க. இந்த இடத்துல ஆர்டர் நம்பர் கொடுக்குறாங்க. ஆர்டர் நம்பர் வந்து கொடுக்குறோங்க. ஆர்டர் நம்பர் ஆர்டர் ப்ரீவியூவில் போய் ஆர்டர் கொடுக்குறோங்க. இப்போ கேர்ள்ஸு
வீநெக்கு டிஷர்ட்டுங்க டீன்னு கொடுக்குறோங்க. ஓகே, ப்ரீவியில் பார்க்கலாங்க. ப்ரீவில் பண்ணால் மார்க்கர் ரிப்போர்ட் வந்துடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுங்க. இது ஃபஸ்ட்டு பேஜுங்க. செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு மார்க்கருடைய பேஜ் ஓப்பன் ஆகுங்க. மார்க்கர் பேஜ் லே அவுட் ஆகுங்க. இது ஃபஸ்ட் பேஜ் பாருங்கள், இது ஃபஸ்ட் பேஜுங்க. செகண்ட் பேஜுங்கிறது இதில் பாருங்கள் ஜிஎஸ்எம்லாம் வந்துடுங்க. ஜிஎஸ்எம் பீஸ் வெயிட்டு பாருங்கள், ஆவரேஜுங்க பீஸ் வெயிட்டுங்க. மார்க்கர் லென்த்து 4.24 சென்டிமீட்டர் 4 மீட்டருங்க. யூசர் வெயிட்டு பீஸ் வெயிட்டில் இதில் காமிச்சிருங்க. எப்படி சேவ் கொடுத்துடலாங்க. சேவ் ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. சேவ் ரிப்போர்ட் கொடுத்தா நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணோம் அதை சேவ் பண்ணிக்கலாங்க. இந்த ரிப்போர்ட் அப்படியே நம்ம மறுபடியும் சேவ் பண்ணுறோங்க. லோக்கல் டிஸ்கில் அப்படிங்க அப்படியே நம்ம நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோங்க.